வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இன்றைய அரசியல் காலத்தில் கரண்ட் பாலிடிக்ஸ் பற்றிய அவங்களுடைய கிரிட்டிசைஸ், அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அவங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் போன்றவற்றை ரொம்ப மறைமுகமா அவங்க பல்வேறு விஷயங்கள் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா துரந்தர், ஷோபா, துணை முதலமைச்சர், இது 3 கீவேர்ட்ஸ். இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் இந்த 3 வார்த்தைகள் பிரேமலதா பயன்படுத்தியது ரொம்ப பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதில் நம்ம எதை முதல்ல பேசிக்கலாம்? துரந்தரை பேசிக்குவோமா? துரந்தர் நம்ம ஒரு இந்தி எதிர்ப்பு உணர்வோட நம்ம அரசியலுக்கு உடன்பாடான விஷயம். பிரேமலதா அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணிக்குள் புகுந்த துரந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக கூட்டணியை உடைப்பதற்காக, சிதைப்பதற்காக ஒற்று ஆளாக அனுப்பப்பட்டவர் தான் பிரேமலதான் ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார். ஆனா உண்மையில் இன்னைக்கு திமுக தோற்று போனதற்கு பிறகும் மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற அடிப்படையில் தொடர்கிறேன் என்று இருப்பவர் பிரேமலதா மட்டுமே. மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. மற்றவங்களை யாரும் துறந்தர்னு சந்தேகப்படல. அவங்களாம் உண்மையிலே திமுகவுடைய இயல்பான இயற்கையான கூட்டணி பங்காளிகள் நம்பினாங்க. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இவங்களெல்லாம். ஆனா அவங்க இப்ப திமுகவோட இல்ல. ஆனா யாரை துறந்தர்னு சொன்னாங்கன்னா பிரேமலதா துறந்தரு, திமுகவை அழிக்க வந்தவங்க, திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காக வந்தவர் தான் பிரேமலதா அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆதவர்ஜுனா அந்த கீ டைமை பரப்புனார். இன்னைக்கு பிரேமலதா அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா ஏதோ துறந்தருங்கிறாரு. துறந்தர்னா ஏதோ அந்த ஒற்றுங்கிற அர்த்தம் அந்த இந்தி பட வார்த்தையை சொல்றாரு. ஒன்னே சொல்லிக்கிறேன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். துறந்தருங்கிறது ஒரு இந்தி வார்த்தை. எனக்கு இந்தி தெரியாது போடா அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு பஞ்ச். ஒரு பக்கா முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதியினுடைய அரசியல் மொழியில் அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. துறந்தர்னு என்னை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அந்த அரசியல் கேள்வியை, அந்த விவாதத்தை வச்சிருக்கிறாங்க. எந்த கட்சியை நோக்கி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, தூய சக்தி, தீய சக்தி என்று சொல்லி எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு, கல்லாப்பட்டி கூட்டணியை விமர்சனம் பண்ணிட்டு, அந்த கல்லாப்பட்டி கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் விஜய். அதற்கு காரணமா இருப்பவர் ஆதவர்ஜுனா. விஜயை விமர்சனம் செய்து விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, தலித்துகள் விஜய் பக்கம் போகக்கூடாது, அம்பேத்கரின் பிள்ளைகளா இருக்கணும் என்று பரப்புரை செய்து விஜய்க்கு எதிரான வாக்குகளை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு அவர் விஜய்க்கு ஆதரவு நிலை எடுத்திருக்கிறாங்க. விஜய்க்கு எதிரான பரப்புரை செய்து வாக்குகள் வாங்கி இன்னைக்கு விஜயோட இருக்கிறாங்க. இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கு பெறல, ஆதரவுங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் ஆதரவு மீது முழுக்க அமைச்சரவை பங்கு, விஜய் ஆதரவு, முழுமையான தாவேக்கா ஆதரவு. தாவேக்காவை மிஞ்சினா ஒரு கட்சி கிடையாதுங்கிற அளவுக்கு தொடர்ச்சியா பேசுறாரு. அவரு என்ன சொல்றாரு, குதிரை பேரமே நடக்கலைங்கிற, அது விஜயினுடைய குரலாக மாறுகிறார் அவர். இப்ப இடதுசாரிகளாவது விஜய்க்கு ஆதரவு தர்றாங்க, அவ்வளவுதான். இவர் விஜய் குதிரை பேரம் பண்ணல, ஊழல் பண்ணல, தூய சக்தி அவரை மாதிரி ஒருத்தர் உண்டுமாங்கிற அளவுக்கு காதர் மொய்தீன் அவர்கள்லாம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம காதர் மொய்தீன் ஐயா என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் வர்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்கெல்லாம் தீய சக்தியா, அதிமுக எம்எல்ஏக்கள் தீய சக்தியா, ஆனால் விஜய் என்ற தூய சக்தியுடன் சேர்ந்து அவங்களும் தூய சக்தியாக மாறி விடுவார் அப்படின்னு சொல்றாருன்னா, விஜய ஒர்ஷிப் பண்றாரு, விஜய துதிக்கிறாரு. ஒரு தனி மனித வழிபாட்டுக்கு எதிரான ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தவர் காதர் மொய்தீன் அவர்கள். மறுமை பயம் உடையவர் அவர். அவர் எப்படி நடிகர் விஜய இந்த அளவுக்கு தூய சக்தின்னு இவர் ஆகா இவர மாதிரி ஒரு தூய சக்தி உண்டான ஆராதனை செய்து பாராட்டுகிறாருன்னா அதிர்ச்சியா இருக்கு. காதர் மொய்தீன் ஐயாவா அப்படி பேசுறாரு அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு போயிருக்கு. பிரேமலதா அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க. என்னைய பார்த்து இந்தியில ஒரு வார்த்தையை சொல்றேன், எனக்கெல்லாம் இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு துணிச்சலா ஆதவுக்கு ஒரு சவால் விடுறாங்க. நான் சோபா வாங்கினேன்னு சொல்ல முடியுமா? நான் சோபா வாங்காம நேர்மையா இருக்கிறேன். இந்த சீட்டு தான் கேப்டன் காலத்துல இருந்து இந்த சீட்டு இருக்கு, இந்த சீட்ல தான் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மற்றவங்க மாதிரி சோபா வாங்கிட்டு போறவர்கள் கிடையாது நாங்க அப்படின்னு இன்னைக்கு துணிச்சலா பேசுறாங்க. இதுக்கு விஜய் கட்சியோ விஜய் கூட்டணி கட்சியில இருக்கவங்களோ நேர்மையா பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. சோபா வாங்கல, நானு பணம் வாங்கல, எந்த குதிரை பேரமும் நடத்தப்படலை. ஆனால் நான் நினைத்திருந்தா துணை முதலமைச்சர் அளவு கூட கேட்டு விஜயை என்னால வாங்கியிருக்க முடியும். விஜய் பிரேமலதா அவர்கள் பார்த்து வளர்ந்தவர், அது எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் என்ற ஒரு பிம்பம் இல்லைன்னா
விஜய்ங்கிற பிம்பமே கிடையாது. விஜயகாந்த் என்ற மனிதரால் மட்டும் விஜய் வளர்ந்தார். இது எஸ் ஏ சந்திரசேகர் பலமுறை சொல்லியிருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் ஒரு முறையும் சொல்லி காமிச்சது இல்லை, என்னாலதான் விஜய் வளர்ந்தாரு, என்னாலதான் சூர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு முறை கூட விஜயகாந்த் சொல்லி காமித்தது கிடையாது. ஆனா எஸ் ஏ சந்திரசேகர் நன்றியுடன் அதை பதிவு செஞ்சிருக்கார். நடிகர் விஜயனுடைய அப்பா, இன்றைய முதலமைச்சர் விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் செந்தூரபாண்டி படத்துக்கு பணம் கூட வாங்காம என் பிள்ளைக்காண்டி பண்ணி தந்தாரு, நம்ம பிள்ளை நல்லா வளரட்டும் அப்படின்னு பண்ணி தந்தாருன்னு இருக்காங்க. சோ பிரேமலதா அந்த உரிமையில சொல்றாங்க, விஜய் நினைச்சிருந்தா நான் சோபாலாம் வாங்கல, துணை முதலமைச்சரே என்னால வாங்கியிருக்க முடியும், நான் நினைக்கல, நான் இங்க தோத்து போன திமுகவுடன் இருக்கும்னு நினைச்சிருக்கேன், உண்மையான மதச்சார்பற்ற கூட்டணி இதுதான் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப விஜய் தரப்பை அணுகுவதோ, சோபா வாங்குவதோ, அமைச்சர் பதவி பெறுவதோ ரொம்ப எளிமை. ஏன்னா இவங்களுக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் வராது. இவங்க உதயசூரியன் சின்னத்துல ஜெயிக்கல, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தேமுதிக ஒரு மெர்ஜாகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பிரேமலதா நான் அப்படி போகலைங்கிறார். இது மூலமாக மறைமுகமாக கூட்டணி கட்சி அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, நான் சோபா வாங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்களாம் சோபா வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப அமைச்சராக பங்கு பெற்ற முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர்கள் இந்த அளவுக்கு விஜய வரிந்து கட்டிட்டு ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? வந்தே மாதரம் விஷயம் போன்ற விஷயங்களை இடதுசாரிகள் கடுமையா கண்டிக்கிறாங்க. இப்ப இடதுசாரிகள் ஆதரவு தான், அமைச்சரவையில் பங்கு இல்லை. வந்தே மாதரம் விவகாரத்துல கண்டிக்கிறாங்க, தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துல கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் திருவள்ளூர் காவினோன இடதுசாரிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா கவனிச்சு பாருங்க, அமைச்சரவையில் பங்கு பெற்ற கட்சிகளால் பிரேமலதா அளவுக்கு துணிச்சலா பேச முடியல. அதைத்தான் பிரேமலதா சொல்லியிருக்காங்க, நான் சோபா வாங்கல, அமைச்சர் பதவி வாங்கல, நான் நினைச்சா வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், திமுக, காங்கிரஸ் உட்பட எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு அரணாக நின்றார்கள் என்று தெரியும். ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர்களால் அப்படி பேச முடியுமா? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் தவம் தொடர்ச்சியா ஒரு ஆவணப்படத்தை எடுத்து அவருடைய யூடியூப் சேனல்லையும் அவர் போட்டு, அப்புறம் அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் குறித்து விவாதங்களை நடத்தி தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்ற முயற்சி நடக்குது, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் மத கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய வேலை நடக்குது, அதை தடுக்கணுங்கிறதுக்காண்டி திருப்பரங்குன்றம் வரலாறு குறித்து சூர்யா சேவியர் எழுதியிருக்காரு. அந்த ஃபைல்ஸ் திருப்பரங்குன்றம் வரலாற்றை, மதுரையினுடைய தொன்மை, அந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தொன்மையை சொல்லி எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக இந்த மதுரை மண் இருக்கிறது, இங்க நீங்க மத கலவரத்தை தூண்டிவிட பாக்குறீங்களா அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக ஒரு ஆவணப்படத்தை அவங்க வெளியிட்டாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லாம கடந்த ஆட்சியில வெளிவந்தது, திரையிடப்பட்டது, பல முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாராட்டினாங்க. ஆனா இந்த நிலையில் தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அதை திரையிட போகிறோம் என்று சொன்னவுடன் காவல்துறை தடுத்து விட்டது. அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க ஒன்றும் புதுசா போடலை, இது ஆல்ரெடி யூடியூப்லயே இருக்கு, இது நாங்க திரையிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் பண்ணக்கூடாது, RSSக்கோ இந்துத்துவத்துக்கோ எதிரான ஆவணப்படம் வெளியிடக்கூடாது என்று இந்த போலீஸ், தாவேகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் தடுத்திருக்கு. இப்ப அவர் அந்த பலர் எடுத்து போடுறாங்க, இது என்னங்க திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஒரு மதச்சார்பற்ற ஒரு மத நல்லிணக்க ஆவணப்படத்தை வெளியிட முடியலையான்னு. இதற்கு ஐயா விஜய் ஆட்சியில் குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை கூட மறுத்து விஜய் ஆதரவாளராக மாறி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களே, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் உங்க மக்களுக்காக, இஸ்லாமிய சொந்தங்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு இந்துத்துவத்திலிருந்து காப்பாத்தி அதை மத நல்லிணக்கமா பாடணுங்கிறதுக்காக ஆவணப்படம். அதை இயக்குனது, தயாரிச்சது யாரும் முஸ்லீம் கிடையாது. மத நல்லிணக்கத்தை விரும்பிய இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரியர்கள் சேர்ந்து அந்த ஃபைல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த விஷயத்துல யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அந்த ஆவணப்படம் வெளியிடப்படவில்லை, உங்களுக்கும் தெரியும். இந்த விஜய் அரசை கண்டித்து நீங்க அறிக்கை விடுவீங்களா? இந்த தமிழக அரசு இப்படி மோசமா எங்களுக்கு எதிராக இருக்கு, கடந்த அரசுல நாங்க இதை வெளியிட்டோம், இப்ப எங்களால வெளியிட முடியலன்னு உங்களால பேச முடியுமா? முடியாது. குர்பானி போன வருஷம் திமுக அரசுல எப்படி கொண்டாடினீங்க பக்ரீத், இந்த வருஷம் பக்ரீத் எப்படி கொண்டாடினீங்க? இது ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறி வருகிறது என்று சமூக செயற்பாட்டாளர்கள் கதறுவது உங்க காதுல கேட்கலையா? விஜய் குதிரை பேரம் பண்ணலையா, சிவி சண்முகத்தை போய் பார்க்கலையா, சோபா டிரான்ஸ்பர் ஆகலையா, பணம் கொடுக்கலையா, அமைச்சர் ஆசையை காமிக்கலையா, குதிரை பேரமே நடக்கலையா. இப்படியெல்லாம் வரிந்து கட்டிட்டு விஜய்க்காக பேசுறீங்களே, கொஞ்சம் இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைகள் பறி போய்கிட்டு இருக்கு. இது நாள் வரையும் குர்பானி கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டை சேர்ந்த கலைஞரோ, ஜெயலலிதாவோ, எடப்பாடியோ, ஸ்டாலினோ யாராவது சொல்லியிருக்காங்களா?
சிறுபான்மை பண்டிகை வந்துட்டா போட்டி போட்டுக்கிட்டு கலைஞரும் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஸ்டாலினும் வாழ்த்துக்களை பகிர்வதிலும் உங்களுடன் நாங்க இருக்கிறோம்னு நம்பிக்கை தருவதிலும் தான் போட்டி போட்டுட்டு அறிக்கைகள் விடுவாங்க, செயல்பாடுகளை காமிப்பாங்க. ஆனா இந்த முறை அவர்களுடைய அடிப்படையான இதே அந்த இறைவனுக்கு பலியிடுதல்ங்கிற அந்த கான்செப்ட் தான். அதற்கே பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் அந்த செய்தி வரலையா? இந்த குர்பானி தொடர்பான செய்தி வரல. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்கும். இஸ்லாமியர்கள் ரம்ஜான் கொண்டாடக்கூடாது, பக்ரீத் கொண்டாடக்கூடாது, மொஹரம் கொண்டாடக்கூடாது, இஸ்லாமியர்கள் பர்தா போடக்கூடாது, இதெல்லாம் வடநாட்டில் நடக்கும். தமிழ்நாட்டில் நம்ம கண்டிச்சு பேசுவோம். தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமியர்களுடைய பண்டிகை கொண்டாடுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. பலியிடுவதற்கான மறுப்பு வந்திருக்கு. அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் இருக்குன்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஸ்டாலின் ஆட்சியில பக்ரீத் கொண்டாடினாங்களே, இப்படி ரூல்ஸ் எல்லாம் வரலையே. அவங்க அடுத்து விட்டு மாட்டையோ ஆட்டையோ திருடி அறுப்பாங்களா? பொது வெளியில வச்சு அறுக்க போறாங்க. தனிப்பட்ட முறையில அந்த விழாவை கொண்டாடுவதற்கு கடா பாண்டி கோயில விட்டுற மாதிரி அவங்க ஆடு மாடு அறுப்பது இயல்பு. அதுவும் இந்த பண்டிகை குர்பானி பண்டிகை, இது வந்து ஒரு சமூக பண்டிகை. முஸ்லிம் பண்டிகையா இருந்தாலும் இதுல அதிகமாக ஆடு மாடு தொழில் செய்கின்ற இந்துக்கள் பலன் வருவார்கள். இதை வந்து தடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசு பண்ணுது. அப்ப பாஜக இந்துத்துவ சக்திகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா, இது திராவிட அரசு அல்ல, திராவிட சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கான கவர்மெண்ட் நம்ம சொல்றத கேட்கிற நம்மளுடைய சில விஷயங்களை இங்க கொண்டு வந்துடலாம். ஏன்னா திராவிட கட்சிங்கிறது இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிற பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தாவேக்கா அப்படி இருக்காதுங்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த குர்பானி இந்த அரசில் தடுக்கப்பட்டதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து முதலமைச்சர் எதுவும் அறிக்கை விட்டுருக்காரா? ஐயோ நான் எங்க ஆட்சியில் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. அவங்கள விடுங்க. முஸ்லீம் லீக்ல இருந்து குர்பானிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது குறித்து எதுவும் பேசப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. வள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது குறித்து முஸ்லீம் லீக்ல இருந்து எதுவும் கண்டன அறிக்கை வந்திருக்கா? சிபிஎம் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அப்ப என்ன மாதிரியான நிலை போயிருக்கு? அப்ப பிரேமலதா நான் சோபா வாங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சோபா நிறைய பேருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். நான் வாங்கலப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யாருடைய பேரையும் நாகரிகம் கருதி அவங்க சொல்லல, பேரையும் சொல்ல விரும்பல. நான் சோபா வாங்கல, நான் நினைச்சிருந்தா டெப்டி சிஎம் ஆயிருக்கலாம், அமைச்சர் ஆயிருக்கலாம், எனக்கு அது வேணாம். விஜய் நினைச்சிருந்தா விஜயிடம் நான் வாங்கியிருக்க முடியும், பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட ஒரு துணிச்சலும் நேர்மையும் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட சோபா வாங்கல, பணம் வாங்காதவன்ட்ட ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மையில தான் பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனாவினுடைய அந்த குற்றச்சாட்டை அவங்க மறுத்திருக்கிறாங்க. ஒற்று வேலை பார்த்தது யாரு? பிரேமலதாவா? இல்லையே. அவங்க இப்போ வரையும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. தோத்து போனதுக்கு அப்புறமும் நேர்மையா அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப ஒற்றன்னு இவங்களை சொல்லிட்டு உண்மையிலே ஒற்றர்களா இருந்தது யாரு? உண்மையில் இன்னைக்கு அந்த தோத்து போனவனை விட்டுட்டு ஜெயிச்ச கூட்டணிக்கு வந்தது யாரு? யாருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு? யாருக்கு சோபா போயிருக்கு? இதைத்தான் பிரேமலதா கேட்டிருக்கிறாங்க. இதற்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்வார்களா? முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா? இல்ல அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பிற கட்சியினர் பதில் சொல்லுவாங்களா? ஆனா பிரேமலதா கேட்டிருக்க கேள்வி நேர்மையான கேள்வி. நீங்க பணம் வாங்கவில்லை என்றால், இந்த சிவாஜி பாட்டு ஒண்ணு உண்டே, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், ஒரு சிவாஜி பாடல் ஒண்ணு உண்டு, ஃபேமஸான பாட்டு. பிரேமலதா அந்த பாடம் தான் கேட்கிறாங்க. ஏன்னா என்னைய பார்த்து துறந்துடணும், என்னைய பார்த்து பேர அரசியல் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் இன்னைக்கு தோத்து போன கட்சி பக்கம் நிக்கிறேன், மதச்சார்பற்ற கொள்கை பக்கம் நிக்கிறேன். அரசியல் ரீதியா நான் தோத்துக்கேன் ஜெயிக்கிறேன், ஆனா கொள்கை அடிப்படையில நிக்கிறேன். நீங்க சோபா அடிப்படையில நிக்கிறீங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கேற்றார் போல் இந்த அமைச்சரவையை ஆதரித்த பிறகு முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளால் குர்பானிக்கு ஆதரவா பேச முடியல, இஸ்லாத்துக்கு ஆதரவா பேச முடியல, திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச முடியல. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு இந்து சகோதரர்கள் முஸ்லிம்களுக்காக நிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம் லீக் இதுவரையும் அதுக்கு பதிலே சொல்ல. திருப்பரங்குன்றம் பிரச்சனையே உங்களுக்கு முஸ்லிம் லீக் எம்பி அங்க போய் அதுல இருந்து தொடங்கியது. ஆனா அப்போ முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா நின்னது அந்த திமுக கூட்டணி உள்ள எல்லா கட்சிகளும். ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை பத்தி முதலமைச்சருடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்றத்தை பற்றி முன்னாள் முதலமைச்சரின் கருத்து என்ன? ஒரு காவல்துறை சொன்னாரே, இதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை நான் சந்திக்க தயார், ஆனால் மத கலவரத்துக்கு விடமாட்டோம், எங்க முஸ்லிம் சகோதரர்கள் எங்க சிக்கந்தர் தர்காவை நீங்க தொட முடியாதுன்னு ஒரு இந்து காவல்துறை அதிகாரி சொன்னாரே. யார் தந்த நம்பிக்கையில? முன்னாள் முதலமைச்சர் தந்த நம்பிக்கையில. அப்படி ஒரு நம்பிக்கையே இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு, மதச்சார்பற்ற சக்திகளுக்கு இன்றைய முதல்வர் விஜய் தருவாரா? காதர் மொய்தீன் தான் பதில் சொல்லணும். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் போடுவதற்கே தடை விதிக்கப்படுகிறது. அப்ப யார் இங்க குர்பானியா இருக்கா?
யாருக்கு ஷோபா போயிருக்கு? யார் உண்மையான துரந்தர்? மக்களே நீங்களே பதில் சொல்லுங்க. பிரேமலதா அவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை அரசியல் களத்தில் கிடைக்கணும். அரசியல் களத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய கடமை ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு. பார்ப்போம் இதுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய வெறுமனே ஆதரிக்கல, குதிரை பேரம் நடக்காத அளவுக்கு தூய சக்தியின் அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிரேமலதா கேட்ட சோபா அரசியலுக்கு அவங்க பதில் சொல்வாரா? இஸ்லாமியர்களுக்கு இங்கு நடக்கிற கொடுமைகளுக்கு காதர் மொய்தீன் மௌனமா இருக்காரு, அதனுடைய பொருள் என்ன போன்ற கேள்விகளை எல்லாம் அவர்களிடம் வைக்கிறோம். பார்ப்போம் இதுக்கு என்ன பதில். பிரேமலதாவுக்கு பதில் தாவைக்கா தரப்பில் இருந்தோ அல்லது முஸ்லீம் லீக் தரப்பில் இருந்தோ என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத உங்களைப் போலவே நானும் தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.